சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காடையாம்பட்டி பேரூராட்சியில் அதிமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டம் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, 2026இல் அதிமுக 210 தொகுதிகளை வெல்லும் என்றும், நீதி கட்சியில் இருந்து வந்த அண்ணா உருவாக்கிய திமுகவை வீடு வீடாக இரவல் உறுப்பினர் சேர்க்கை செய்வது அவமானம் என்று குற்றம் சாட்டிய அவர், திமுக ஆட்சி காலத்தில் பொதுமக்களிடம் நம்பிக்கை இல்லை என்றும், அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். 4 ஆண்டுகளாக எதையும் செய்யாத, ஒரு நற்பணிகள் செய்யாத, ஒரு நலத்திட்டங்கள் செய்யாத ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி இப்போது இல்லந்தோறும் ஸ்டாலின் எதுக்கு இருக்கிற கூட்டிட்டு போவா? ஏற்கனவே கூட்டிட்டு போறாதா? வீட்டுக்கு போறாங்க. இப்ப எதுக்கு போய் வீட்டுல போய் இப்படி போன் நம்பர் கூட ஆதார் அட்டை கூட தேடி தேவையான தேடி கொடுக்க மாட்டாங்களா? வீட்டுக்கு போய் கதை திட்டம். அது சில இடங்கள்ல மாப்பிள்ளை இல்லாத இடத்துல போது கதை திட்டது. அடி வாங்கி வந்திருக்காங்க திமுக, உதவாங்கிருக்க. நீதி கட்சியிலிருந்து புறப்பட்ட திகாலிருந்து புறப்பட்ட திமுக, அண்ணா உருவாக்கிய திமுக கேவலம் கட்டு போய் வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கிறைய, உனக்கு வெக்கமா இல்லையா? அவமானம் இல்லையா? அண்ணா திமுக நிர்வாகிகள் யாராவது போய் வீடு வீடா போய் நாங்க உறுப்பினர் சேர்க்க சொன்னோமா? 2 கோடிக்கு மேல் தொண்டர்கள் இன்னைக்கு அண்ணாதிமுக இருக்காங்க. நான் அப்படி கேட்டா இளங்கோவை சேர்த்தாரா? மணிவை சேர்த்தாரா? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேலு சேர்த்தாரா? எங்களை தேடி வருவார்கள் நிர்வாகிகள், கழகத்துடைய பொறுப்பாளர்கள், கிளை கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் போய் உறுப்பினர் சாபம் கொடுப்பாங்க, பதிவு பண்ணுவாங்க, காலை வாங்குவாங்க, கொடுப்பாங்க. நீ கிடப்பாரு கையெழுப்பு போட்ட பொதுச்சார் கையெழுப்பு போட்ட காடு 2.5 கோடி பேருக்கு போயிருக்கு. இல்லாத மக்களுக்கான கட்சி அதிமுக, உழைப்பவர்களுக்கான கட்சி அதிமுக, விவசாயிகளுக்கான கட்சி அதிமுக, மீனவர்களுக்கான கட்சி அதிமுக, நல்லவர்களுக்கான கட்சி அதிமுக.